என்னம்மா கண்ணு சௌக்கியமா? கண்ணு சக்கண்டா. அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? கண்ணு சங்கட்டா. வணக்கம். வணக்கம் செல்லம். இப்போ வந்து எனக்கு ஒரே கேள்வி தான். நீ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயாச்சு, போயிட்டா ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நான் வந்து எங்கள் அம்மா நல்லா வந்துடுவாங்கன்னு நம்பிக்கையாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று நல்லா வந்துடுவீங்க, இல்லை எது வேணா துரதிருஷ்டமோசமாக நடக்கலாம் அப்படிதானே. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே. ஆமாம். நீங்கள் போகும்போது என்ன நினைச்சியா, என்ன வேண்டுறீங்க, யாருக்காக வேண்டுறீங்க? அதாவது இந்த ஆப்ரேஷனை செய்யவே கூடாதுன்னு ஒரு காலத்தில் நினச்சேன். என் உடம்புல வந்து கத்தி படக்கூடாது, இருக்கிற வரைக்கும் இருப்போம், அது வரைக்கும் போகுதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இனி சிவியர் ஆகிடுச்சி, வயசும் இப்போ சாகிற வயசு இல்லை, சூரியகுமாரையும் நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக இருக்கணும்னு நினச்சிட்டேன். அதனால் ஆப்ரேஷன் ஓகே சொல்லிட்டேன். ஆப்ரேஷன் தேட்டருக்கு என்னை கொண்டு போகும்போது நான் நினச்சது, நம்ம மயக்க மருந்துக்குள்ளே போயிடுவோம், அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் அந்த அந்த இடத்துல நம்ம செத்தாலும் நமக்கு தெரியாது, கடவுளே என்னை காப்பாற்றுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நான் நினச்சது வந்து சுபாஷ் வந்து சூரியமுறை இப்போ மாதிரி கடைசி வரைக்கும் பார்க்கணும். அது ஒன்று நடந்தால் போதும், நான் இருக்கிறனோ இல்லையோ, இதோட முடிஞ்சாலும் சரி பிழைச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். அப்போ நீங்கள் நல்லபடியாக வந்தால் தம்பியை நிறைய வருஷம் நல்லா பார்த்துக்கலாம். அப்படி எதுவும் நடக்கலைன்னா நான் வந்து அம்மானு இருந்தால் அது ஒரு ஹெல்ப், அது ஒரு பெரிய தூண் மாதிரி தானே அவனுக்கு. சரி, வேண்டுனது ஓகே. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா நான் அவனை பார்த்துப்பேனே? கண்டிப்பாக சுபாஷ் இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்துக்கிடுவான், அதனால் நம்ம இல்லாட்டாலும் பரவாயில்லங்கிறத நான் உள்ளே போகும்போது நினச்சது. ஒத்தையா ரெட்டையாக தான் போட்டு கொண்டேன். வந்தால் வரேன், வரட்ட வரல, தைரியமாக உள்ளே போவோம், சுபாஷ் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போனேன். அதனால் சூரியகுமார் நினச்சி நான் கவலைப்படலை. சரி, ஏன்னா என்ன, நானும் நிறைய வேண்டேன், யூடியூப்பில் நிறைய பேர் கண்டிப்பாக வேண்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களை வந்து கேட்டே இருந்தாங்க எல்லோரும், அம்மாவை காட்டுங்க அம்மாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த நேரம் ஹாஸ்பிட்டலில் வச்சும் காட்ட முடியல, வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா பரிதாபமாக காட்ட விருப்பம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களை பார்த்தா கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது. ஏன்னா பாம்போல காட்டுறது எனக்கு தோணலை. இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட இருக்க தான் போகுது. ஆனால் கொஞ்சம் உங்களை போல்டாக காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதனால தான் அவங்களால காட்டல. சரி, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதே நடக்கும் நம்ம. சரிம்மா.